ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டேஸ்டியான நெத்திலி மீன் தோரன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தோரன்றது ஒன்றும் இல்லை, பொரியல் தான். நம்ம காய்கறி பொரியல் எப்படி செய்வோம் அதேமாரி தான். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த ரெசிபி செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும் இது செய்ய மேக்ஸிமம். அதே சமயம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது செய்ய ஒரு மிக்ஸி ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். இல்லை ஒரு குட்டி பீஸ் இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், ஒரு சின்ன பீஸ் அளவு புளி. இதை நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். புளிப்பு சுவை அதிகமாக வேணால் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி எதுவும் விடாமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணியே கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு மண் சட்டி சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூனும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து தாளிச்சிக்கிட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் கூடவே சேர்த்துடலாம். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்துடலாம். தேங்காய் ரொம்ப நைஸாக தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது, கொரகொரப்பாக தான் இருக்கணும். இப்போ இதை சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கிக்கலாம். அடுப்பை நல்லா சின்ன தீயில வச்சுட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்தா போதும். அந்த மிக்ஸி நம்ம அரைச்சி எடுத்தோம்ல, அதில் தண்ணி கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஊற்றிட்டு அதை சேர்த்துக்கலாம். அதில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு திக்கான குழம்பு கன்சிஸ்டன்சியில் இப்போ இது இருக்குது. இது நல்லா கொதித்து வரட்டும். அதுக்குள்ளே உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 1/4 கிலோ அளவு க்ளீன் பண்ண நெத்திலி மீனை இதில் சேர்த்துக்கலாம். மீன் சேர்த்துட்டு நம்ம இதை மெதுவாக கலந்து விடணும். ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும் இந்த நெத்திலி மீன் மட்டும். அதனால் பொறுமையாக நம்ம அந்த ஒரு மாதிரி மரக்கரண்டி யூஸ் பண்ணி கூட கலந்துக்கலாம். அப்போ மீன் உடையாமல் நமக்கு நல்லா கிடைக்கும். இப்போ இதுலேயே ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இந்த மண் பாத்திரத்தில் தான் குக் பண்ணுறோன்றதுனால ஒரு 2-3 மினிட்ஸ்லேயே நல்லா குக் ஆகிடும் சூடு. இப்போ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூடு அப்படியே ரிட்டைன் ஆகும். அதுலேயே அந்த மீன் நல்லா குக் ஆகிடும். மொத்தம் ஒரு 3 நிமிஷம் நம்ம குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. ஓரளவுக்கு கிரேவி பதத்துக்கு இருக்குது. இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா அப்படியே அந்த பேன்லேயே இருந்துச்சுனாக்கா நல்லா அப்சர்வ் ஆகிடும். அந்த மீன் எல்லா மசாலா, உப்பு, அந்த கிரேவி எல்லாத்தையுமே உறிஞ்சிக்கும். இந்த மாதிரி நமக்கு ட்ரையாக கிடைக்கும் ரெசிபி. இதை நம்ம அப்படியே சாதத்தில் போட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். இல்லை சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெலாம் சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்லாம். அதிகமாக ஆயில் சேர்க்க தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதும் நெத்திலி மீனை குழம்பு வைப்போம், அப்படி இல்லாட்டி பொரிப்போம். அந்த மாதிரி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த ரெசிபியை நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.